டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியினர் திரைமறைவில் கூட்டணி வைத்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். கர்தார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், கடந்த 25 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி டெல்லியின் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என விமர்சித்தார். தேர்தலில் ஆம் ஆத்மி தோற்றால் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என இரு கட்சிகளும் உடன்பாடு செய்துள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டினார். தொடர்ந்து பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு கோரிய பிரதமர், ஆட்சிக்கு வந்தபின் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். பிரதமர் மோடியை போன்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஏழைகள் மற்றும் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாவனா நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமரை போன்றே எல்லா இடங்களிலும் கெஜ்ரிவாலும் பொய் கூறி வருவதாக விமர்சித்தார். சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக வன்முறை செய்தபோது கெஜ்ரிவால் மக்களுக்காக துணை நின்றாரா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். சென்னை உட்பட 6 நகரங்களில் மனிதர்களை கொண்டு சாக்கடைகள், மனித கழிவுகளை அள்ள உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள், மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவது எப்படி, எப்போது நிறுத்தப்பட்டது என்ற விவரங்களை பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய நாடு முழுவதும் உள்ள நகராட்சி, மாநகராட்சிகளின் செயல் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர். மேலும் சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய 6 மாநகராட்சிகளில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளவும், மனிதர்களை கொண்டு சாக்கடைகளை அள்ளவும் தடை விதித்த நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பிரயாக்ராஜ் கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி வைபவ் கிருஷ்ணா, கூட்ட நெரிசலில் சிக்கிய சுமார் 90 பக்தர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதில் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், கர்நாடகாவை சேர்ந்த 4 பேர், அசாம் மற்றும் குஜராத்தை சேர்ந்த தலா ஒருவரும் உயிரிழந்தவர்களில் அடக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவக் கல்லூரியில் 36 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக நீதி விசாரணைக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்த நிலையில் 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பிறகும் இத்தகைய விபத்து நிகழ்ந்திருப்பதால் பிரச்சனையின் ஆணிவேரை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டார். இதனால் நீதிபதி ஹரிஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாக யோகி ஆதித்யநாத் அறிவித்தார். மகா கும்பமேளாவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளார். கும்பமேளாவில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததாகவும் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் உத்தரப்பிரதேச காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் அதிகாலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அமாவாசையை முன்னிட்டு கோடிக்கணக்கான மக்கள் திரண்டதால் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த பக்தர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அதிகாலையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் சில காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி கர்நாடகாவை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களின் உடலை மீட்க பெலகாவி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதிகாரிகள் குழு பிரயாக்ராஜுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்காக வாரணாசியிலிருந்து சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யவும் கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள், அரசியல், திரையுலக பிரபலங்கள் என ஏராளமானோர் அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு நாளில் மட்டும் சுமார் 5 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ள நிலையில் இதுவரை மொத்தமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு குமரன்குட்டை பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் கோரிக்கை என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துணிவில்லாத அரசால் இடஒதுக்கீடு, சமூக நீதி பற்றி எப்படி பேச முடிகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துணிவில்லாத நீங்கள் இடஒதுக்கீடு, சமூக நீதி பெற்ற எப்படி உங்களுக்கு வாய் வருது? எப்படி துணி வருது? எடுத்தால் நீங்கள் எவ்வளவு பேர்? இந்த நிலம் சாராதவன், இனம் சாராதவன், இந்த மண்ணின் மக்களின் உரிமையை எவ்வளவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும் என்பதால் எடுக்க மறுக்கிறீர்கள். திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து பேசினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது புதிய படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தொடர்பாக சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவித்தார். மேலும் பெரியாரை நீக்கிவிட்டு அரசியல் செய்ய முடியாது என்பதால் சீமானும் அதை செய்வதாக கூறிய பார்த்திபன், விஜய் அரசியலுக்கு வந்த பின் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதை தூண்டிவிடும் செயல் போன்றே கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். இல்லைங்க, நான் சொல்கிறேன்ல, பெரியாரை நீக்கிட்டு இங்கே நம்ம அரசியல்னு ஒன்று இல்லை. அதனால தான் அவரும் பெரியாரை வச்சுக்கிட்டு தான் அந்த அரசியல் பண்ணுறாரு. அது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது வேறு விஷயம். இப்போவும் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா? அப்போ அவர் எவ்வளோ பெரிய பெரியார். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்துக்கு இந்த விருது கொடுத்துருக்கிறது ரெண்டு பேருக்குள்ள ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற சொல்லி பேச்சுகள் போது இதை நீங்கள் எப்படி சார்? அது அப்படி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக சரவணன், தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக தாமு, தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக அப்புனு உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர மதுரை, கன்னியாகுமரி, தர்மபுரி, நாகை, புதுக்கோட்டை பகுதிகளின் மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சான்றிதழ் மற்றும் வெள்ளி நாணயம் வழங்கினார். மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற தவேக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், நிர்வாகிகளை நம்பித்தான் கட்சி தொடங்கியுள்ளதாகவும் மக்களுக்காக கடுமையாக உழைத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சிக்காக உழைக்கும் அனைவருக்கும் உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும், கட்சி தலைமைக்கு புகார்கள் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜய் எச்சரித்துள்ளார். குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள குரூப் 2 மற்றும் 2A நிலையில் உள்ள 5200 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. இதில் தகுதி பெற்ற 20000க்கும் அதிகமானோருக்கு பிப்ரவரி மாதத்தில் முதன்மை தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட்டுகளை www.tnpscexams.in என்ற இணையதளத்தில் இருந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகன நிறுத்தத்திற்கான மாதாந்திர பார்க்கிங் பாஸ்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக மெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளதால் முதற்கட்டமாக 11 மெட்ரோ நிலையங்களில் பயண அட்டை விற்பனை மற்றும் ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வண்ணாரப்பேட்டை, காலடிப்பேட்டை, திருவொற்றியூர் தேரடி, திருவொற்றியூர் நந்தனம், சின்னமலை, OTA நங்கநல்லூர் சாலை, மீனம்பாக்கம், எழும்பூர், கீழ்ப்பாக்கம், ஷெனாய் நகர் ஆகிய மெட்ரோ நிலையங்களில் உடனடியாக இந்த வசதிகள் நிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது.
டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளில் 34,300 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பசுமை தொழில்நுட்ப திட்டங்களுக்கு பயன்படும் கனிம வளங்களுக்கான மீள் மதிப்பு சங்கிலியை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். மேலும் நாட்டில் முக்கியமான கனிமங்களின் இருப்புகளை மேம்படுத்தவும் இது திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வக்பு சட்டத்திருத்த மசோதா வரைவு அறிக்கைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வக்பு சட்டத்திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். திருத்தி அமைக்கப்பட்ட வரைவு அறிக்கையின் மீது விவாதமும் ஆலோசனையும் நடைபெற்ற நிலையில் இறுதியாக வரைவு அறிக்கைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. வக்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் அதனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். வக்பு சட்டத்திருத்த மசோதா வரைவு அறிக்கைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, நாடாளுமன்றத்தில் தங்களது செயல்பாடுகள் தோற்றாலும் உச்சநீதிமன்றம் மூலம் நடவடிக்கைகள் தொடரும் என உறுதியளித்துள்ளார். வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது இந்த வரைவு அறிக்கை மீதான எதிர்கருத்துக்கள் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஆர் ராசா தெரிவித்தார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சந்திப்பில் இனி டிக்டாக், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் செய்திகளை தொகுத்து வழங்கும் கண்டென்ட் கிரியேட்டர்களும் இடம்பெற உள்ளனர். இதற்கான சான்றிதழை பெற விண்ணப்பிக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் இளம் செய்தி தொடர்பாளர் கேரலின் லெவிட் தனது முதல் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். பாட்காஸ்ட், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வாயிலாக செய்திகளை அறிந்து கொள்ள மக்கள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உலகில் சீனாவின் டீப்சீக் ஏஐயின் மாஸ் என்ட்ரி அமெரிக்காவை அதிர வைத்துள்ள நிலையில் அடுத்த அதிரடியாக சீனாவின் அலிபாபா நிறுவனமும் ஏஐ ரேஸில் களமிறங்கியுள்ளது. குவென் 2.5 மேக்ஸ் எனப்படும் அலிபாபாவின் ஏஐ தொழில்நுட்பம் அமெரிக்காவின் ஓபன் ஏஐ உள்ளிட்ட நிறுவனங்களை ஆட்டம் காண செய்த டீப்சீக்கை விடவும் துல்லியமாக செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட் டான்ஸ் உள்ளிட்ட புதிய ஏஐ தொழில்நுட்ப வரவுகளும் சீனாவிலிருந்து வெளிவரவுள்ள நிலையில் டெக் உலகம் பரபரத்துள்ளது. கனடா பிரதமர் தேர்தல் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரூபி தல்லா களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் சமீபத்தில் கனடா பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பதிலாக லிபரல் கட்சியின் அடுத்த தலைவருக்கான போட்டியில் இடம்பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் 3 முறை எம்பியாக பதவி வகித்த ரூபி தல்லா தாம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கனடாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாணியில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜும் ஹிந்தி பிக் பாஸ் புகழ் மஹிரா சர்மாவும் காதலிப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனை மஹிரா சர்மாவின் தாயாரான சாய்னா சர்மா முற்றிலும் மறுத்து பேட்டியளித்துள்ளார். முன்னதாக கிரிக்கெட் வீரர் முகமது சிராஜும் பாடகியும் நடிகையுமான ஜனாய் போஸ்லேவும் காதலிப்பதாக பேச்சுகள் கிளம்பின. இதற்கு இருவரும் தாங்கள் சகோதர சகோதரி போல் பழகி வருவதாக தெரிவித்து தங்களது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலம் முற்றுப்புள்ளி வைத்திருந்தனர். அதற்குள் தற்போது மீண்டும் முகமது சிராஜை சுற்றி காதல் கிசுகிசுகள் கிளம்பி வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபாரமாக பேட்டிங் செய்தது. டாஸ் வென்ற கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதிரடியாக விளையாடிய டிராவிஸ் ஹெட் அரை சதம் கடந்தார். தொடர்ந்து உஸ்மான் கவாஜா, ஸ்டீவன் ஸ்மித் ஜோடி பொறுப்பாக விளையாடியது. இருவரும் சதமடித்து அசத்திய நிலையில் முதல் நாள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 330 ரன்கள் குவித்தது. ஸ்டீவன் ஸ்மித் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 30வது சதத்தை பூர்த்தி செய்து அசத்தினார். சிவகார்த்திகேயனின் 25வது படத்திற்கு பராசக்தி என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் விஜய் ஆண்டனியின் 25வது படத்திற்கும் பராசக்தி என்ற தலைப்பு வைக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் பராசக்தி டைட்டில் சர்ச்சை தொடர்பாக எக்ஸ் தளத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி விளக்கம் அளித்துள்ளார். அதில் தனது 25வது படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியாவதாகவும் தமிழில் சக்தி திருமகன் என்ற தலைப்பு வைக்கப்பட்ட நிலையில் தெலுங்கில் பராசக்தி என்ற தலைப்பு வைத்துள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு பராசக்தி தலைப்பை தெலுங்கில் பதிவு செய்த சான்றிதழையும் விஜய் ஆண்டனி வெளியிட்டுள்ளார். சுதா
குங்ரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகியுள்ளது. ரவி மோகன் வில்லனாகவும் அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள நிலையில் படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் படக்குழு வெளியிட்டுள்ள டைட்டில் டீசரில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரின் அறிமுக காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. கோல்ட் பிளே இசை கச்சேரி வரலாற்றில் அகமதாபாத்தில்தான் அதிக ரசிகர்கள் பங்கேற்றதாக ஐசிசி தலைவர் ஜெய்ஷா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியில் சுமார் 1,34,000 பேர் பங்கேற்றதாக குறிப்பிட்ட அவர், இந்த மைதானம் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை மட்டுமின்றி பிரம்மாண்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சியையும் நடத்த முடியும் என்பது தெரிய வந்துள்ளதாக ஜெய்ஷா வீடியோவை பகிர்ந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பின் போது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் கோடிக்கணக்கான மக்கள் பெரியாரை நேசிக்கும் நிலையில் பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் சீமான் பெரியார் குறித்து பொதுவெளியில் அவதூறாக பேசியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கைது செய்யப்பட்ட 4 யூடியூப் பிரபலங்களுக்கு 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. யூடியூபரான கார்த்திக், டிக்டாக் பிரபலமான திவ்யா ஆகியோர் கடந்த நவம்பர் மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றபோது 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதை வீடியோ எடுத்த அனந்தராமன், வீடியோ எடுக்க சொன்ன யூடியூபர் சித்ராவையும் கார்த்தி மற்றும் திவ்யா ஆகியோரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். அவர்களை பிப்ரவரி 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சுதாகர் உத்தரவிட்டார். இதையடுத்து 4 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சீரங்கராயன் ஓடையை சேர்ந்த கனகராஜ், வர்ஷினி ஆகியோர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இருவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இந்த வழக்கின் முதன்மை குற்றவாளியான கனகராஜின் சகோதரர் வினோத்தை சாகும் வரை தூக்கிலிட கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி விவேகானந்தன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த வழக்கில் வினோத்தின் கூட்டாளிகள் 3 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு கொடூரமான, மிக கொடூரமான கொலை. ஏன்னா ஒரு டெட்லி வெப்பன் சொல்லக்கூடிய அருவாளோடு போகிறான் உள்ள, அத்துமீறி உள்ளே போய் வெட்ட போகிறான், சும்மா பேச போகல. அப்போ கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எதற்காண்டா சாதி உண்டு தான். அப்போ சாதி ஆணவ கொலை என்ற காரணத்தினால தான் இது வந்து அறுதிமுறைதான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிருக்காரு உச்சபட்ச. கோவை ஆணவ படுகொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை கொல்லப்பட்ட வர்ஷினி பிரியாவின் தாயார் வரவேற்றுள்ளார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கனகராஜ், வர்ஷினி பிரியா ஆணவ படுகொலை வழக்கில் குற்றவாளியான கனகராஜின் சகோதரர் வினோத்திற்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாக வர்ஷினி பிரியாவின் தாயார் அமுதா கண்ணீர் மல்க தெரிவித்தார். பசி சாப்பாடு இல்லாமல் என் குழந்தைய பார்த்துட்டு அவள் பட்ட கஷ்டம், அவப்பட்ட வேதனை எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்றைக்கி நல்லபடியாக ஜட்ஜையா தீர்ப்பு சொல்லிட்டாரு, சந்தோஷப்படுறேன். நாளைக்கு என் பொண்ணுக்கு நடந்தது வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டும் கடைசியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். வேங்கை வயல் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை வேறு தேதிக்கு ஒத்திவைக்குமாறு விசிக சார்பில் முறையிடப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் வழக்கை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி தரப்பில் தங்களுடைய வாதத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க உத்தரவிட்ட நீதிபதி வசந்தி வழக்கை வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வேங்கை வயல் விவகாரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். புலன் விசாரணையில் கிடைத்த ஆதாரம் என்கிற பெயரில் ஏற்கனவே வெளியிட்ட ஆடியோவைத்தான் வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள திருமாவளவன், DNA முடிவின் அடிப்படையில்தான் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டதாக எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து இருக்கும் ஒரே வாய்ப்பு என்பதால் சிபிஐ விசாரணை கேட்பதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள்
நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த அணுகுமுறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் தான், கோளாறுகள் தான் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஆகவேதான் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்கிற முறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட, சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட, அடுத்து இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சிபிஐ விசாரணை என்பதனால் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க முயற்சிக்க வேண்டாம் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக தெரிவித்துள்ளது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த அனுமதிக்குமாறு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி அரசு தரப்பில் அறிவியல் பூர்வமான விசாரணை நடத்தப்பட்டு உரிய ஆதாரங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்ப்புக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதி இனி போராட்டம் நடத்துவது தேவையற்ற என கூறி விசாரணையை ஒத்திவைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெண் மளிகை பொருட்களை திருடி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவர் மீது சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் அந்த பெண் எடுத்து சென்ற 2 பைகளையும் சோதனையிட்டதில் சுமார் 10,000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை மற்றும் உணவுப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செல்போன் உபயோகிக்க தடை உள்ள நிலையில் கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் இருக்கும் வீடியோ இன்ஸ்டாகிராமில் வலம் வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் மன்மதன் ரதியின் சிலைகளின் புகைப்படமும் சமூக வலைதள பக்கங்களில் வலம் வரும் நிலையில் வீடியோ பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கோவிலில் சோதனையை அதிகப்படுத்த வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் அங்காளம்மனுக்கு தாலாட்டு பாடல்கள் பாடி நைவேத்தியம் செய்யப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநில பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அங்காளம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி ஓம் சக்தி அங்காளம்மா என்று முழக்கமிட்டு வழிபட்டனர். திரும்பும் திசையெங்கும் நெய்தீபத்தை ஏந்தியவாறு பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. பக்தர்கள் எவ்வித இடையூறும் இன்றி சாமி தரிசனம் செய்யும் வகையில் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர். உறைபனிக்கு நடுவே வெண்கம்பளம் போர்த்தியது போன்ற காட்சியளிக்கும் நயகரா நீர்வீழ்ச்சியின் ரம்மியமான காட்சிகள் புகைப்பட கலைஞர்களை மட்டுமின்றி பொதுமக்கள் பலரையும் வாவ் சொல்ல வைத்துள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக ஆளுநருக்கான நடத்தை விதிகள் உருவாக்க வேண்டும், மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் கையெழுத்திட ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற கோரி பிப்ரவரி 6ஆம் தேதி டெல்லியில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசின் வழக்குகளுக்கு ஆஜராக பாலாஜி சுப்பிரமணியனை கூடுதல் தலைமை வழக்கறிஞராக நியமித்து தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்ட பாலாஜி சுப்பிரமணியன் பெங்களூருவில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் BA LLB ஹானர் சட்டப்படிப்பை நிறைவு செய்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் BCL சட்டப்படிப்பை முடித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு வழக்கறிஞர் பணியை தொடங்கிய இவர் கோபால் சுப்பிரமணியம் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தபோது அவருக்கு உதவியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை பொதுத்தளத்திற்கு வந்த பிறகு அதை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என சிறப்பு விசாரணை குழுவுக்கு விளக்கியுள்ள நீதிபதிகள் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் சொகுசு காரில் துரத்திய சம்பவத்தில் புதிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த பெண்கள் சொகுசு கார் மீது உரசிவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் இதனால் அந்த காரில் இருந்த இளைஞர்கள் பின்தொடர்ந்து வந்து பெண்களை துரத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இளைஞர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 2 கார்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி மிரட்டுவதும் பயத்தில் அந்த பெண்கள் முன்பும் பின்பும் சென்று வருவதும் CCTV காட்சியில் பதிவாகியுள்ளது. சென்னை ECR சம்பவத்தில் இளைஞர்களின் காரில் தாங்கள் மோதியதாக கூறப்படுவது முற்றிலும் பொய் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக தகவலில் தாங்கள் மது அருந்தவில்லை, குழந்தை மற்றும் குடும்பத்தோடு காரில் பயணித்ததாகவும் அந்த பெண் விளக்கமளித்துள்ளார். இளைஞர்களால் துரத்தப்பட்ட உடனேயே போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறியுள்ள அவர் காவல்துறையினர் தங்கள் வீட்டிற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதாக கூறியுள்ளார். இதனிடையே குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யவும் கார்களை பறிமுதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை ECRல் சொகுசு காரில் உரசியதால் பெண்களை இளைஞர்கள் துரத்தியதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. முட்டுக்காடு பகுதியில் காரை பின்னோக்கி எடுத்தபோது சொகுசு காரில் உரசியதாகவும் அழைத்தும் நிற்காமல் சென்றதால் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்தியதாகவும் கானத்தூர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரச்சனையில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை சில இளைஞர்கள் காரில் துரத்திய சம்பவத்தில் கானத்தூர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கட்சி கொடி பொருத்திய காரில் வந்த இளைஞர்கள் தங்களை துரத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்துள்ளனர். இளைஞர்களை பிடிக்க கேளம்பாக்கம் உதவி ஆணையாளர் வெங்கடேசன், கானத்தூர் ஆய்வாளர் முருகன் தலைமையில் அமைக்கப்பட்ட 2 தனிப்படை உட்பட மொத்தம் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கு சென்னையில் பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் நினைப்பதாக கண்ணீரோடு மாணவிகள் கூறுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே பிரம்மகுமாரிகள் மையத்தில் அகில இந்திய மாதர் சங்கத்தின் 93ஆம் ஆண்டு மாநாட்டினை ஆளுநர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய ஆளுநர் பெண்கள் தற்போது பட்டம் பெற்றுவிட்டார்கள், கோல்டு மெடல் பெறுகிறார்கள், ஆனால் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுடைய இடம் குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். சென்னை ECRல் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய சம்பவம் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா என்றும் குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் ஒரு ஆட்டுக்குட்டியை 4 நாய்கள் சேர்ந்து கடித்து குதறும் பதைப்பதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டிகளை துரத்திய 4 திருநாய்கள் சேர்ந்து கடித்து குதறிய சம்பவம் மக்களை பீதியடைய செய்துள்ளது. திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலை விபத்தில் 2 உயிரிழந்த பிறகு சாலையோர கடைகள் அகற்றப்பட்டதை அடுத்து மீண்டும் போடப்பட்ட கடைகளை பொதுமக்களே அகற்றினர். கூடலூரில் தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் 2 வாரங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தையும் மகனும் லாரி மோதி உயிரிழந்தனர். இந்த விபத்திற்கு பிறகு சாலையோர கடைகள் அகற்றப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கடைகள் போடப்பட்டிருந்தன. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த கடைகளை அகற்றி வியாபாரிகளையும் அவர்களுக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞர்களையும் எச்சரித்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோள் NVS-02 உடன் GSLV F-15 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 6:23 மணிக்கு விண்ணில் பாய்ந்தது. இது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2250 கிலோ எடை கொண்ட NVS-02 செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் பிற செயற்கைக்கோளுடன் இணைந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என கூறப்பட்டுள்ளது. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. An eastward mission launched at 106 degrees azimuth. Shar ground station acquiring the trajectory data. द्वितीय चरण को सफलतापूर्वक पृथक कर दिया गया है. It's a measure of the amount of thrust produced by a rocket engine per unit of propellant consumed over a specific period of time. प्रमोशन की स्थितियां प्राप्त हो चुकी हैं. NVS-02 satellite separated. NVS-02 satellite in its orbit and ISRO basking in the jubilation and glory with the success of 100th launch mission from Satish Dhawan Space Center, Shar, Sriharikota. GSLV F-15 ராக்கெட் திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள ட்வீட் பதிவில் GSLV F-15 ராக்கெட் NVS-02 செயற்கைக்கோள் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்வெளியில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 9 மாத கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த கருவுக்குள் இன்னொரு கரு இருப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த பெண் கருவுற்று இருந்த போதே அந்த கருவுக்குள் வேறொரு கரு உருவாகியுள்ளது. உலகில் இவ்வாறான பிறப்பு அரிதிலும் அரிது என்ற நிலையில் இதுவரை உலக அளவில் 200 கர்ப்பிணிகளுக்கு மட்டுமே இதுபோன்ற அரிய நிகழ்வு நிகழ்ந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் கருவுக்குள் இருக்கும் இன்னொரு கருவில் வளர்ச்சி இல்லாததால் குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக மருத்துவ கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வகுப்பறையில் 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவனை பேராசிரியை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இது சைக்காலஜி டிபார்ட்மெண்டில் நடைபெற்ற ஒரு நாடக நிகழ்வு என பேராசிரியை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. তুই নিজে টাচ করে দে না। হ্যাঁ বাস তাই তো। নাকি கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் 2 சிறைத்துறை அதிகாரிகள் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கடந்த 27ஆம் தேதி சிறை கழிவறையில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட நெல்லையைச் சேர்ந்த கைதி யேசுதாஸ் மருத்துவமனையில் உயிரிழந்தார். உடற்கூறாய்வில் மூச்சு திணறி கைதி உயிரிழந்ததாகவும் அவரது உடலில் கீறல்கள் இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக 4 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து சிறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார்.
பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் நடிக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள படக்குழு படப்பிடிப்பு தளத்தில் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களை பதிவிட்டுள்ளது. மேலும் கோடை விடுமுறையை முன்னிட்டு வரும் மே மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என டிடி நெக்ஸ்ட் லெவல் படக்குழு அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்ததாக ஆட்சியர் லட்சுமி பவ்யாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விசாரணையின் போது பிளாஸ்டிக் தடை உத்தரவு தானியங்கி குடிநீர் மையங்கள் அமைத்தது தொடர்பாக நீலகிரி ஆட்சியர் தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது எந்த மையங்களும் செயல்படவில்லை என கூறிய நீதிபதிகள் ஆட்சியர் தவறான அறிக்கையை தாக்கல் செய்ததாக கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து முறையான அறிக்கையை சமர்ப்பிக்க ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு முறையான தொழில் உரிமம் வழங்க கோரி குடும்பத்தினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமை தூக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் எடையாளர்கள் போல தங்களுக்கும் தொழில் உரிமம் வழங்க வலியுறுத்தி கடந்த 18 நாட்களாக போராடி வருகின்றனர். மாவட்ட மார்க்கெட் கமிட்டியினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆசிரியர் வராததால் அரசு பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டனர். அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் 74 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 2 ஆசிரியைகள் பணியாற்றுகின்றனர். கடந்த 3 நாட்களாக ஆசிரியர்கள் வராததால் மாணவர்கள் சாலையில் சுற்றித் திரிந்தனர். இதனை கண்டித்து பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டதோடு மாற்றுப் பள்ளியில் இருந்து வந்த ஆசிரியரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன பண்ணிருந்தேன்னா உங்களை மாதிரி வேலை வெட்டி எல்லாம் இல்லாம பசங்க உட்கார வச்சுட்டு நாங்க இது பண்ணல புரியுதுங்களா? இல்ல என்ன தோரணை அது பேச்சா 3 நாள் என்ன பண்ணிருந்தீங்கன்னா எங்களுக்கு வேற வேலை இல்ல இல்ல 3 நாள் இல்ல அவர் என்ன 3 நாள் வாஜா இல்ல அவரே சொல்றாரு 3 நாள் வாஜா இல்ல அவரே சொல்றாரு. இந்த தோரணை பேச்சு பேசாதீங்க சார், தப்பு சார்ங்கறாங்களே என்னன்னு கேட்டேன். எனக்கு தகவல் இல்லைங்க. நீங்க 3 நாள் என்ன பண்ணீங்க கேட்டீங்க. அது அவங்க பேரண்ட்ஸ் கேட்கணும். 3 நாள் என்ன பண்ணீங்க? 3 நாள் ஸ்கூல்ல வாஜா பார்த்து தான் பசங்க பாடம் கத்துக்குது. ஒழுக்கத்துக்கு கத்து கொடுங்க ஃபர்ஸ்ட்.